ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத் நாட்டிலேருந்து வந்துள்ள மிக முக்கியமான அப்டேட்டுகளை முழு விவரத்தோட பார்க்க போகிறோம். பலர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, குவைத் ஏர்போர்ட் எப்போது திறக்கும், ஈத் நாளில் அரசு ஏதேனும் சலுகை அறிவிக்குமா இல்லையா, விசா இப்போ கிடைக்குமா, சவுதி வழியாக எப்படி பயணம் செய்யலாம், இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்குது. வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போதைக்கு குவைத் ஏர்போர்ட் முழுமையாக திறக்கல, அதாவது நேரடி ஃப்ளைட் சேவை இன்னும் ஆரம்பிக்கல. இதனால் பலர் சவுதி அரேபியா வழியாக பயணம் செய்து வராங்க. சவுதி அரேபியா மூலம் தான் தற்போது பலர் அவங்க நாட்டுக்கு பயணம் பண்றாங்க. நீங்க குவைத்ல இருந்து வெளியே போகணும் அப்படின்னா குவைத்ல இருந்து நீங்க சவுதிக்கு செல்லணும், அங்க இருந்து பிளைட் எடுக்கணும், நீங்க செல்ல வேண்டிய நாட்டுக்கு பயணம் செஞ்சுக்கலாம். சவுதி வழியாக போக வேணும் அப்படின்னா டிரான்சிட் விசா தேவைப்படும். பொதுவாக இது பிளைட் டிக்கெட்டுடன் சேர்ந்து வரும், அதனால விசா இல்லாமல் பயணம் செய்ய முடியாது. அடுத்த முக்கியமான கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, ஈத் பண்டிகைக்கு சலுகை அறிவிப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது தான். இப்போதைக்கு அப்படி எந்த அஃபிஷியல் அப்டேட்டும் இல்லை. இல்லீகல் ஸ்டேட்டஸ்ல இருக்கும் பலர் இந்த கேள்வி கேட்குறாங்க. ஆனால் தற்போதைக்கு காத்திருக்க வேண்டிய நிலைமை தான் இருக்கு. ஏன்னா அரசு தற்போது பாதுகாப்பு விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்தி வர்றாங்க. தற்போது மிடில் ஈஸ்ட் பகுதியில் பதற்றம் அதிகமாகிட்டு இருக்கு. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இரண்டு நாடுகளுக்கு இடையே நிலைமை பதற்றமாக இருக்கு. இதன் காரணமாக கல்ஃப் நாடுகளும் கவனமாக இருக்கிறாங்க. குவைத்தில் கூட சில ட்ரோன் சம்பவங்கள் நடந்ததாக தகவல் வெளியாகி இருக்கு. அமெரிக்கா ராணுவ தளங்கள் இருக்கும் பகுதிகள் டார்கெட்டாக இருக்கலாம் என்று கூறப்படுது. இப்போ குவைத் விசா கிடைக்குமா இல்லையான்னு நீங்க கேட்டீங்கன்னா விசா கிடைக்கும், ஆனா ஃபிளைட் வந்து டிலேவா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டைரக்ட் ஃபிளைட் குறைவாக இருக்குது, டிரான்சிட் வழியாக பயணம் நடக்குது, அதனால செலவு கூட அதிகமாக இருக்கலாம். இப்போ ஈத் பற்றிய தகவல் பத்தி பார்க்கலாம். கல்ஃப் நாடுகள்ல ஈத் வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுது. அதே சமயம் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த நாடுகள்ல சனிக்கிழமை கொண்டாடப்பட வாய்ப்பு இருக்கு. குவைத்ல 4 முதல் 5 நாட்கள் விடுமுறை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் செக்டாருக்கு அதிக விடுமுறை கிடைக்கும், பிரைவேட் செக்டாருக்கு சில நாட்கள் குறைவாக இருக்கலாம். குவைத் அரசு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. ட்ரோன் சம்பவங்கள் அல்லது மிலிட்டரி சம்பவங்கள் நடந்தால் அதை வீடியோ எடுக்கக்கூடாது, போட்டோ எடுக்கக்கூடாது, அதை சோசியல் மீடியால ஷேர் பண்ணக்கூடாது. இது வந்து சட்டவிரோதமாக கருதப்படும். அப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், சிவில் ஐடி இல்லாம இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் மாறல, முன்னாடி இருந்த சட்டம் இப்போதும் அப்படியே தான் இருக்கு. இல்லீகல் ஸ்டேட்டஸ் இருந்தா ஆக்ஷன் எடுக்கப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.